ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேர்ந்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு, அந்த ஆண்டின் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நடக்கும் நற்பலன்கள் சார்ந்த ராசி பலன் வரிசையில் இன்று விருச்சிக ராசி, அதாவது காலபுருஷனுக்கு 8வது ராசி. இந்த ராசி செவ்வாயினுடைய ராசி. இந்த ராசியில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம், சனியனுடைய நட்சத்திரம் மற்றும் புதனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் காலபுருஷனுக்கு 3, 6க்குரியவர்களுடைய நட்சத்திரம். 10, 11, 12க்குரியவர்களுடைய நட்சத்திரம். ஆக 6, 8, 12 இந்த 3 நட்சத்திர பாவங்களும் கொண்டது. ஆக இந்த லக்னத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தால் தாய்க்கு அதிக தொந்தரவை தரக்கூடியவர்கள் இருந்த போதிலும் தாய் இல்லாமல் அவர்கள் வாழ முடியாது. தாய்க்கு மற்றும் ஒரு மாமியாராக செயல்படக்கூடிய தன்மை உள்ளவர்கள். பெண்ணாக இருந்தாலும் தாய்க்கும் அவர்களுக்கும் எண்ணங்கள் ஒத்துப்போவதில்லை, ஏற்ற இறக்கங்கள் கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட இவர்களுக்கு குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதிக அலைச்சலையும் அதிக மன இறுக்கத்தையும் சங்கடங்களையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குரு வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி கடகத்துக்கு வருகிறார். 2, 5க்கு உரிய கிரகம் தன்னுடைய 9ஆம் பார்வையால் 5ஆம் இடத்திலையும் 7ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தையும் 5ஆம் பார்வையால் லக்னம் ஆண்டு அல்லது ராசியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதுவரையில் தேங்கி நின்று சின்ன சின்ன சங்கடங்கள், சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன செயல்கள், சின்ன சின்ன நிகழ்வுகள், இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக சுதந்திரம் பெற்று உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்தி, சந்தோஷத்தை அதிகப்படுத்தி, வரவை அதிகப்படுத்தி, உங்களுடைய சந்தோஷத்தையும் வரவையும் செலவையும் அதிகப்படுத்தி உங்களுடைய இயல்பு நிலையில் இருந்து அடுத்து ஒரு வளர்ச்சி கட்டத்தை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக பராபவ ஆண்டு அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி லக்னத்துக்கு 3, 4க்கு அல்லது ராசிக்கு 3, 4க்கு உரிய சனி 5ஆம் இடத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் பயணிக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனியின் மூலம் குழந்தைகள் மூலம் சின்ன சின்ன கசப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. மனைவியின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் 7ஆம் இடத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சனி, சூரியன், ராகு, கேது போன்ற பகை கிரகங்கள் அல்லது பாவக்கிரகங்கள் பயணிக்கும் பொழுது அந்த ஸ்தானம் வலுப்பெற ஆரம்பிக்கிறது. அந்த வகையில் 11ஆம் இடத்துக்கு, அதாவது ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் சனி அமரும் பொழுது மனைவிக்கு கொஞ்சம் அதிகாரத்தையும் அதீத உழைப்பையும் கொடுத்து குடும்பத்தில் இருப்பவர்களை சின்ன சின்ன சங்கடங்களுக்கு ஆளாக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ராகு கேதுவனுடைய பயிற்சி. இந்த ராகு கேதுவனுடைய பயிற்சி லக்னத்துக்கு ராசிக்கு 4ஆம் இடமான கும்பராசியில் ராகு பயணிக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது உடல் நலத்திலும் தாயினுடைய உடல் நலத்திலேயும் மனைவியினுடைய வேலை அல்லது ஜீவனத்திலும் சின்ன சின்ன சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ராகு இந்த பராபவ ஆண்டிலேயே 3ஆம் இடத்துக்கு வருகிறார்.
ஆக 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ராகு கேது சனி செவ்வாய் போன்ற பாவக்கரங்கள் அமரும் பொழுது ஒரு அற்புத யோகத்தை தந்துவிடும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. கேது 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கு குருவை தொடப்போகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது தந்தை வழியில் கடன், தனக்கு மூத்த சகோதரத்தின் வகையில் கடன் போன்றவைகள் உருவாகும். அந்த கடன் பெரிய அளவு முயற்சி செய்யாமல் கடன் சுலபமாக கிடைக்கும். ஆனால் அந்த கடன் கட்டுவதற்கு மிக சிரமப்பட வேண்டியிருக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்து ராகு கேது தன்னுடைய சஞ்சார காலத்தில், அதாவது பயிற்சி காலத்தில் அடுத்து ஒரு வக்கர கிரகங்களை தொடுமாய் இருப்பேன். அவர்களுக்கு இந்த காலம் பொற்காலம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். குரு அவர்களுக்கு நட்பு கிரகமான சூரியன், செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகங்களை அடுத்து கோச்சாரத்தில் தொடுமாயின் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ உறவுகள் மூலம் ஒரு மேம்பட்ட செல்வாக்கையும் வளர்ச்சியும் அள்ளி தந்துவிடும் என்பதில் கருத்து கொள்ளுங்கள். அடுத்து 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி 5ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை, செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி தந்து விடுகிறது என்பதை கருத்தில் கொள்ளலாம். இதற்கு ஒரே ஒரு விதிமுறை என்று பார்க்கும் பொழுது, அந்த எந்த கிரகங்கள் தன்னுடைய நட்பு கிரகத்தை தொடுகிறதோ அந்த நட்பு கிரகத்தினுடைய காரகத்துவ உறவுகளால் அவர்கள் மேம்பட்ட வளர்ச்சியை பார்ப்பார்கள். இது தசாபுத்திகளாக இருக்கும் பட்சத்தில் நிரந்தரமாக அமையும். கோச்சாரம் மட்டுமாக இருக்கும் பட்சத்தில் அப்படியே வந்து கடந்து கொடுத்து சென்றுவிடும். அதை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தராது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக அடுத்து வரக்கூடிய பராபவ தமிழ் புத்தாண்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அளப்பரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரப்போகிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இது எந்தவித ஏற்ற இறக்கமும் இருக்காது. இதில் 3ஆம் இடத்தில் வரும் ராகு மட்டும் சற்று அவர்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் இடமாற்றம் வரும். அந்த ராகுவினுடைய பேச்சு வரும்பொழுது இடமாற்றம் வரும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஒரு யோகத்தை தரும். அப்படி இல்லையெனில் ராகு அதே இடத்திலேயே ஜென்மத்திலும் இருக்க, இப்போ தற்போது அதே இடத்துக்கு வரக்கூடிய ராகு அதனுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் விபத்துக்களையும் உயிர் பயத்தையும் தந்துவிடும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அளப்பரிய நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.